மன்னிச்சிருங்க மேடம். ஏன்னா ரகுராம் ஐயா பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த தைரியத்துல தான் அவங்க கேட்டதும் உங்க பொண்ணு அனுப்பி வச்சேன். இந்த 4-5 நாளா உங்க பொண்ணு அங்கதான் இருந்தா. டெய்லி நர்ஸ் அங்க போய் பார்த்து செக் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நானும் டெய்லி போன்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அவங்களும் கல்கியை நல்லா பாத்துக்கிட்டாங்க. உண்மையான அன்பையும் பிரியத்தையும் கொடுத்தாங்க. இந்த 4-5 நாள்லயே நல்ல மாற்றம் தெரிஞ்சது. இன்னைக்கு போன் பண்ணி திடீர்னு பொண்ணை பார்க்க வரேன்னு சொன்ன உடனே மாயாவுக்கு போன் பண்ணி கல்கியை கூட்டிட்டு வர சொன்னேன். உடனே வர சொல்லியும் சொன்னேன். அவங்க கொண்டு வந்து விட்டுட்டு இப்பதான் போறாங்க. ஆரம்பத்துல இருந்தே கல்கிக்கு உங்க தாய் பாசத்தையும் அன்பையும் காட்டுங்க, இவளை குணப்படுத்த முடியும்னு சொன்னேன். நீங்க அதை நம்பவே இல்லை. ஆனா மாயாவும் ரகுராம் ஐயாவும் அவரோட குடும்பமும் உங்க பொண்ணு கிட்ட அன்பையும் பிரியத்தையும் காட்டி 4 நாள்ல கல்கி கிட்ட பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. கல்கிய ரெக்கவர் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. உங்க கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தால இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மெடிசனால செய்ய முடியாத அதிசயத்தை இந்த 4 நாள்ல அவங்க நடத்தி காட்டிட்டாங்க. நீங்க இப்ப என் மேல கோவப்படலாம், ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்லை மேடம். ஏன்னா உங்க பொண்ணை நான் கியூர் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த நிறைவே எனக்கு போதும். நான் தான் வந்ததுல இருந்து என் பொண்ணு எப்படி கியூர் ஆனான்னு கேட்டுட்டு இருந்தேனே, அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல? திட்டுவேன்னு பயந்தீங்களா? எனக்கு அந்த பயம் இல்லை மேடம். அப்புறம் ஏன் சொல்ல? ஏன்னா ரகுராம் ஐயா போன்ல பேசினாரு. எத்தனை கோடினாலும் பணம் தரேன், என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 4 நாள்ல கல்கியை குணப்படுத்தி கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்க. இந்த விஷயத்த உடனே வசுந்தரா மடத்துக்கிட்ட சொல்லி ஆகணும். சார், இத பத்தி எங்க அப்பாவே உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. சின்னம்மா, அப்பாக்கு கால் பண்ணுங்க. ஹலோ. மாமா, கல்கிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளை குணப்படுத்தின விஷயத்த வசுந்தரா கிட்ட சொல்ல போறதா டாக்டர் சொன்னாரு. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீ போனை டாக்டர்கிட்ட கொடு. சரிங்க மாமா, இதோ கொடுக்குறேன். மாமா பேசணும்னாரு. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. டாக்டர், எங்களுக்கும் வசுந்தராவுக்கும் எங்க பூர்வீக நிலத்தை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் வேற மாதிரியான ஒரு ஆளா இருந்தா அவ பொண்ணை வச்சு வசுந்தராவை மிரட்டி என்னால காரியத்தை சாதிச்சிருக்க முடியும். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சா அவளுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? ஆனா நீங்க செஞ்ச நல்லதை சொல்றதுல எந்த தப்பும் இல்லைங்களையா? நான் அப்படி சொன்னா நில பிரச்சனையை தீக்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு நல்லது செஞ்சதா அர்த்தமாயிடும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த பொண்ணு மேல அன்பு காட்டணும். இங்கிருந்து அவ போறப்போ என்ன அப்பான்னு கூப்பிடட்டுமான்னு அவளோட பிரியத்தை பரிசா கொடுத்துட்டு போனா. அவ காட்டின அந்த அன்பை நான் காரியமா மாத்திக்க விரும்பல. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயம் வசுந்தராவுக்கு தெரிய வேண்டாம். என்னாச்சுடா? மேடமுக்கு லைன் போக மாட்டேங்குதுடா. அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. நேர்ல போய் விஷயத்த சொல்லிடலாமா? ஆன்லைன்ல வாய்ஸ் நோட் போட்டு கூட அவங்க இன்னும் பார்க்கல. மேடம் எங்க இருக்காங்கன்னு தெரியாம எப்படி போறது? திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்றான். ஹலோ மேடம். சொல்லுமா. இங்க ஊரே திரண்டு நிக்குது. ரகுராமோட குடும்பம் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. பூஜைக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க எல்லாம் மிரட்டி ஓரமா நிக்க வச்சுட்டாங்க. எங்களால ஒன்னும் பண்ண முடியல மேடம். போலீஸ் கிட்ட சொல்லி இன்னும் நிறைய ஆளுங்களை இறக்குங்க. அப்பதான் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நீ போன வை. 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். வாங்க மேடம், வாங்க மேடம். ஐயா, பூஜை ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. என்னையா பண்ணலாம்? ஈஸ்வரா, வசுந்தரா கிட்டேந்து என் நிலத்தோட அந்த உரிமையை வாங்க என்னால ஆன எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன். ஆனா எதையுமே இந்த தீப திருநாளுக்குள்ள செஞ்சு முடிக்க முடியல.
கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம தோத்து போனோம்னா உன் முன்னாடி மண்டி போட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ உன்னோட அருளால ஒரு அதிசயத்தை நடத்தி இந்த இடத்தை கோவிலுக்காக என்னால அர்ப்பணிக்க முடிஞ்சா நான் சந்தோஷப்படுவேன். நல்லபடியா பூமி பூஜை நடக்கும். உடனே கோவில் கட்டுறதுக்கான வேலையையும் ஆரம்பிச்சிடுவோம். அப்படி எதுவும் நடக்கலைன்னா, இந்த இடத்தை என்னால உனக்கு எழுதி தர முடியலன்னா, அடுத்த 10வது நிமிஷத்துல என்னோட உயிர் இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சிடும். எல்லாமே உன் கையில தான் இருக்கு. உன் கையில மட்டும்தான் இருக்கு. நான் ஓடி ஓடி உழைச்சது எல்லாமே போதும். இனி என் உலகமே என் பொண்ணு மட்டும்தான். இனி இந்த போலி பத்திரத்துக்கு என்ன வேல்யூ இருக்கு? நீங்க இவர்கிட்ட வேணா சரண்டர் ஆயிருக்கலாம், ஆனா நான் என்னைக்கும் சரண்டர் ஆக மாட்டேன். என்னோட ஒரே லட்சியம் இந்த ஆளையும் இவர் குடும்பத்தையும் அழிக்கிறது மட்டும்தான்.